உண்மை கண்டறியும் குழு இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கரூர் சம்பவத்திற்கு முழுக்க விஜய்தான் காரணம் என்று. 13 பேர் கொண்ட பெண்கள் குழு கரூரில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில், அதாவது 2-3 நாட்கள் அந்த பகுதியில் பல்வேறு நபர்களிடம் விசாரித்ததும் கண்டதையும் வைத்து ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில தான் அவங்க தெளிவாக சொல்கிறார்கள், எந்த சதியும் இதற்கு பின்னால் இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய துயரம் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்றால் அது விஜய் தான் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் பட்டியலிடக்கூடிய சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 8:45 நாகையில் இருப்பதாக சொல்கிறார் விஜய். ஆனால் 8:45 சென்னையிலிருந்து விமானத்தில் கிளம்புறார். இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறியிருக்கிறது. எதற்காக விஜய் தாமதமாக புறப்பட்டார் என்கிறதுக்கான காரணத்தை இந்த நொடி வரையிலும் பத்திரிகையாளர்கள் கிட்டையோ இல்லது அவர்களுடைய ரசிகர்கள் கிட்டையோ அல்லது பாதிக்கப்பட்டவர்கள்ட்டையோ அவர் இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது. அதை தயவு செஞ்சு வெளிப்படுத்தணும் அப்படின்னு இந்த 13 பேர் கொண்ட பெண்கள் குழு கூறியிருக்கிறது. அடுத்ததாக காவல்துறை விஷயத்திற்கு வர்றாங்க. இந்த 13 பேர் கொண்ட பெண்கள் குழுக்கள் பெரிய பெரிய கூட்டங்களை எல்லாம் நடத்திய அனுபவமுடையவர்கள். 20,000-30,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கூட்டங்களை கூட நடத்தியவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த கூட்டத்திற்கு வெளியே இருந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தான் போலீஸ்காரர்களுக்கு இருக்கிறது. மாறாக ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை யார் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதை யார் நடத்துகிறார்களோ அவர்கள்தான் அதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது விஜயுடைய கட்சியை சார்ந்தவர்களோ அங்கு நடந்த பிரச்சனைகளை பற்றி கவலைப்படவோ அல்லது அதற்கு முன்னரே இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் அதற்கு தக்க முதலுதவிகளோடோ அல்லது தக்க ஒரு ப்ரிப்பரேஷனோடவோ இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது அவருடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால தான் அவங்க சொல்றாங்க, விஜயை பார்த்து கிரவுட் பஸ்ட் என்கிற வார்த்தை சொல்கிறார்கள். அதற்கான வீடியோ ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அதையும் விஜய் உதாசீனப்படுத்தியதன் மூலமாக விஜய்க்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உயிர் மீதோ பாதுகாப்பின் மீதோ சிறிதும் அக்கறை இல்லை என்பது இன்றைக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேலுச்சாமிபுரம் இருக்கிறது இல்லையா, இந்த வேலுச்சாமிபுரத்திற்கு போறது